WordPress தமிழ் tutorial part 17 ஆச்சுனும். இப்போது நம்மளோட வெப்சைட்டில் ஏதாச்சும் போஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா போஸ்டட் பை அட்மின் அப்படின்னு வந்திருக்கு. என்றைக்கு அப்படின்னா இந்த டேட்டில் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த அட்மின் அப்படின்றது பார்த்தோன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளோட டேஷ்போர்டில் வந்து நம்ம போனீங்கன்னா அங்கேயே நம்மளுக்கு வந்து தெரியும். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா அட்மின் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அட்மின் தான் நம்மளுக்கு வந்து இங்கேயும் வந்திருக்கு. அதே டைமில் கீழேயும் அட்மின்கான பேர் அப்படி வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டு செட்டிங்கு. இப்போது இந்த டிஃபால்ட்டாக அட்மின்றது இருக்காத நம்மளோட பேர், இப்போ என்னோடய பேர் வந்து அங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யார் போஸ்ட் பண்ணுது அப்படின்றது நேமோடு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி மாற்றுறதுன்னு நம்ம பார்ப்போம். யூசர் அப்படின்றதில் போய்ட்டு நீங்கள் ஆல் யூசர் அப்படின்றத கிளிக் கொடுங்க. அதில் கொடுத்திங்கன்னா ஸ்கைஃப்ரீ அப்படின்ற ஒரு யூசர் இருக்குது. இந்த யூசர் வந்து நம்ம எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த யூசர் நேம் என்னென்னு நம்ம கொடுத்துருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு வரும். இங்கே பார்த்திங்கன்னா யூசர் நேம் வந்து நம்ம வெறும் யூசர் நேம் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து போஸ்ட்டில் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் நேமோ அதெல்லாம் நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ இங்கே வந்து நிக் நேம் வந்து நான் யூசர் வந்து சீனுன்னு நான் கொடுக்குறேன். டிஸ்பிளே எந்த மாதிரி நேம் வந்து டிஸ்பிளே ஆகணும், யூசர் நேம் டிஸ்பிளே ஆகணுமா இல்லை நிக் நேம் டிஸ்பிளே ஆகணுமான்னு கேட்குது. ஸோ நான் சீனுன்னு கொடுக்குறேன். இப்போது அதாவது இந்த யூசரோட இமெயில் அட்ரஸ் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த யூசர் அப்படின்ட்டு. இப்போ இது வந்து பார்த்தோன்னா என்னோடய அட்மின், அதாவது நான் அட்மின் அப்படின்றதுனால இது என்னை பற்றி இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா தெரியும் போஸ்டட் பை சீனு அப்படின்னு வந்திருக்கு. கீழே பார்த்திங்கன்னா நேம் அதேமாதிரி சீனு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போஸ்ட் பண்ண நேம் வந்து மாற்றிக்கலாம். அதேமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா சீனு அப்படின்றது வந்து இருக்குது. கீழே ஸ்கைஃப்ரீ அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஆல் யூஸர் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்கைஃப்ரீ அப்படின்றது. இதுவே நீங்கள் ஆட் நியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நம்மளுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம மட்டும் வந்து போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட ஃப்ரெண்டு இல்லை இன்னும் நிறைய யூசர்ஸை ஆட் பண்ணி அவங்க மூலிமா அவங்களாம் போஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த யூசர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அவங்களோட யூசர் நேம், அவங்க இமெயில் அட்ரெஸ்ஸு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அவங்க அதாவது உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கும் தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருந்தாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்டு போஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வச்சுருக்காரு அப்படின்னா அவரோட வெப்சைட் நேமு, பாஸ்வேர்ட், அந்த பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஆட் யூசர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணும்போது க்ரியேட் பண்ணிக்கிறதுக்காக தான். அந்த மாதிரி நான் வந்து என்னோடய இதிலே போய்ட்டு நம்ம வந்து எடிட் பண்ணி காட்டுறேன். நான் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அது மாதிரி கொடுக்கணுன்னா அங்கே க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நேமும் அந்த கலர் அட்மின் கலர் அந்த மாதிரியெல்லாம் கேட்குது. அதையும் நம்ம வந்து வேணாலையும் கொடுத்துக்கலாம். ப்ளூ கலர் அந்த மாதிரி கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து ஏதாச்சும் நமக்கு ஜென்ரேட் பண்ணணுன்னாலையும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எதுவும் ஃபில் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு சும்மா டெமோ பண்ணணுன்றதுக்காக நான் அது மாதிரி பண்ணேன். பாஸ்வேர்டு வேணும்னாலே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெப்சைட் வந்து என்னோடய வெப்சைட்டை வந்து நான் தான் இதை க்ரியேட் பண்ணணுன்றதுனால skyfree.in அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட யூசர்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட வெப்சைட். அதான் ஆட் ஆகிடுச்சு. இப்போது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் விசிட் ஆத்தர் வெப்சைட் அப்படின்னும் போது கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கே நம்ம மறுபடியும் போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட யூசர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்து இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.